அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள இஸ்லாமிய சொந்தங்களே, முந்தைய உம்மத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே கூறி காட்டுகிறான். அது அவங்களுடைய நோன்பு எப்பொழுது ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத தஃசீர்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், அவர்கள் இஷாவுடைய தொழுகையை தொழுது தூங்கிவிட்டார் என்று சொன்னாலே அவர்களுக்கு எல்லாம் ஹராமாகிவிடும். குடிப்பதும் உணவு உண்பதும் அதே போல மனைவியோடு இணைந்திருப்பது எல்லாமே அவர்களுக்கு ஹராம். அது நோன்பினுடைய கால அளவு அங்கிருந்தே தூங்கும் பொழுதே ஆரம்பித்துவிடும் என்பதாக சொல்லப்படுது. ரமலானுடைய நோன்பு எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது, எந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கடமையாகணும் அப்படிங்கிறத இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தஃசீர்ல சொல்லும் பொழுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வரை அனைத்து உம்மத்துகளும் 3 நாட்கள் 1 நாட்கள் என்பதாக நோன்பு கடமை பேணிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தான் ரமலானுடைய நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டது. யூத நசராக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை கடமையாக்கினான். ஆனால் அவர்கள் அந்த நோன்பை மாற்றி எண்ணிக்கைகளாக கால அளவுகளை மாதங்களை மாற்றி அவர்கள் கடைபிடித்தார் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்றது.